இது என் குலசாமிக்கு. அடடடடடா. சகல லாஸ்ட். நான் ரோகிணி மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு இப்ப பாருங்க. எப்படி சகல சூப்பர். ஏங்க சென்ட் பாட்டில் தானே கேட்டீங்க, சோப்பு டப்பால விழுந்திருக்கு. எப்பா சென்டா இருந்தா என்ன, சோப்பு டப்பாவா இருந்தானே, எல்லாம் வாசனை திரவியம் தானே. ரெண்டத்துல நான் எதை கொடுத்தாலும் ரோகிணிக்கு ரொம்ப பிடிக்கும். தம்பி சோப்பு டப்பாவை தூக்கு. சார் சோப்பு டப்பா குடு 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 குடு. அடடா ரொம்ப கலரு. போலாமா? போலாம். ரேவதி, சிலையவே வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, இந்த சிலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் பாத்துட்டு இருக்கேன். ஓ, உனக்கு ராமர்னா ரொம்ப பிடிக்குமோ? ராமர் மாதிரி புருஷன் இருக்கணும்னு நினைக்கிறியா? அக்கா, உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. எனக்கு சிலை பிடிச்சிருக்கு, நான் பாத்துட்டு இருக்கேன், அவ்வளவுதான். சரி சரி, நல்லா பாரு. எல்லாரும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு வந்துட்டீங்களா? பாட்டி நீங்க எங்க போயிட்டீங்க? கும்பாபிஷேக விஷயமா தர்மகர்த்தா வர சொல்லி இருந்தாரு, அதான் ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்தேன். பாட்டி இதான் முளைப்பாரியா? ஆமா தாயி, கும்பாபிஷேகம் திருவிழான்னு வந்தா இந்த முளைப்பாரி எல்லாம் தொட்டியில போட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் இந்த கோயில்ல இருந்து தான் திருவிழா நடக்கிற இடத்துக்கு எடுத்துட்டு போவோம். இத பத்திலாம் எனக்கு பெருசா தெரியாது பாட்டி. அம்மா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கெல்லாம் எங்க கூட்டிட்டு போறாங்க நாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு. சரி விடுங்க, அதான் இப்ப பாட்டி மூலமா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாச்சுல, நல்லா சந்தோஷமா இருங்க. நீங்க 3 பேரும் முளைப்பாரி எடுக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சு, எடுத்துருவீங்கல்ல? எடுத்துருவோம் பாட்டி, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அப்புறம் என்ன, வாங்க பூஜை நீங்களே பண்ணிருங்க. தாயே, இந்தாங்க முளைப்பாரி எடுக்கிறதுக்கு எல்லாரும் தயாரா இருக்கீங்கல்ல? எடுங்க, பொறுமையா எடுங்க. சரிங்கம்மா. ரேவதி, உன்னால முளைப்பாரி எடுக்க முடியுமா? கை இன்னும் வலி இருக்கா உனக்கு? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் எடுத்துருவேன். பார்த்து பத்திரம். பாட்டி, எங்களுக்கு முளைப்பாரி எடுத்து தலையில வச்சு விடுங்க பாட்டி. இதோ வர, மறந்தே போயிட்டேன். இப்படி வாத்தா, இப்படி வா. அம்மா தாயே, பார்த்து. நீ வா. பத்திரம்.
ஏமா பார்த்து வரக்கூடாதா? முளைப்பாரி தள்ளி விட்டுட்ட? என் பேத்தி எப்படி பயந்து போயிட்டா பாரு. என்னம்மா நீ? சாரிம்மா, தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல பாட்டி, பரவாயில்ல விடுங்க. முளைப்பாரி கீழே விழுந்தா அபசகுணன்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணு ஏதோ தப்பு பண்ணிருக்கு, அதான் இப்படி ஆயிடுச்சு. ஏங்க ஏங்க இப்படி பேசுறீங்க? அவங்க மனசு கஷ்டப்படாதா? அவங்க தெரியாம இடிச்சிட்டாங்க, அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? நல்லா சொல்லு சகல. ஆனா ஊனா அதையும் இதையும் சொல்லி பீதியை கலப்ப வேண்டியது. அக்கா, என்னோட முளைப்பாரிய வேணா நீ வச்சுக்கிறியா? இல்ல வேண்டாம், நீயே தூக்கிட்டு போ.